அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் காலைக்கு இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அடியேன் ஒன்றும் அழக மாயற்று வெளி கடந்து இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி. ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வந்தனம் சாமி, சொல்லு சாமி. என்ன நிகழ்ச்சி சாமி? அது அங்கே இப்போ அடுத்த மாதம் வடலூர மாமிசம் இல்லாத கடையா அறிவிக்க கோரி இது நடைப்பயணம். அடுத்த மாதம் ஐயா, தண்ணி அடுத்த மாதம் 12/8 அன்பு ஆன்மநேயனுடைய தினம் களம்பூர் நகர திமுக செயலாளரும் சீனிவாசா நவீன அரிசி ஆலயம் உரிமையாளருமான அன்பு நண்பர் வெங்கடேசன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அரிசி வழங்குகின்றார்கள். பிரதி மாதந்தோறும் சிவகார்மிய பணிக்காக ஒரு சிப்பம் அரிசி, இந்த முறை 6 சிப்பம் பொன்னி மட்டை அரிசி வழங்கினார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வந்த திரு அரசு வளம் பெறும் அன்பன் பிரார்த்தனை செய்து வாழ்கிறோம். வாழ்க வளர்க வளம் பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் குடி போறீங்களா? ஊட்டி வச்சுக்கிறேன், அங்கே நின்றுங்க. ஊட்டி வச்சேன் நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் அங்கே நிற்கிறீங்களா? அருட்பெரும் டம்ளர் தம்மா இந்த டம்ளர் ஆத்திக்க ஐயா, பெரியவரா ஆத்திக்குடி சூடு. ஆமாம், கையெல்லாம் அவ்வளோ நேரம் நீளாது, புரியுதா? வந்து வாங்கணும். களம்பூர் நகர திமுக செயலாளரும் சீனிவாசா நவீன அரிசி ஆலயம் உரிமையாளருமான அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். பிரதி மாதந்தோறும் இந்த தேவகாரணிய பணிக்காக ஒரு சிற்பம் நொய் என்று இந்த 6 சிற்பம் மட்ட அரிசி 5 சிற்பம் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
வெள்ளைக்காரத்தை கேட்டால் உனக்கு இழக்க நான் தயார். அந்த வாழ்க்கை என்பது கதை என்று அவன் சொன்னபடி நாம் பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதிய மிகச்சிறந்த கதைகளை ஒரு புத்தகப்பட்ட கதை மாநில வாழ்க்கை சில சமயங்களில் புத்தகங்கள் சில கதைகளை நமக்கு மகிழ்ச்சியாக ஒரு குளத்தை போனார்கள். அந்த குளத்தை பார்த்தவுடன் நிறைய மீன்களை இந்த அறுவடை வெற்றி வெற்றி அழ ஆரம்பித்தது. பக்கத்திலே இருந்த அமைச்சர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? ஒன்றுமில்லை அமைச்சரே, இந்த குளத்திலே இவ்வளவு மீன்கள் ஆனந்தமாக நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று இந்த குளத்தில் தீ பற்றிக் கொண்டால் இந்த மீன்கள் என்ன என்று நினைக்கிறேன். உடனே வந்து இதையெல்லாம் முந்தைய நாம் யோசித்தால் இங்கே மகன்களை வளர்த்திருக்கிறோம். இந்த குளத்தினை குளத்திலே நெருப்பு பற்றிக் கொண்டால் நீங்களெல்லாம் மரத்தில் ஏறி உட்கார்ந்து நீங்கள் கவலையே போனார்கள். முட்டாள்தனமான கதை. ஆனால் இந்த கதை கூட நம் உள்ளத்திலே குளத்திலே சைக்கிளே தர நந்து வர வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இல்லை என்ற குறிக்கோள் வாழ்க்கை இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்ட பெரியவர்கள் மத்தியில் வள்ளப்பெருமான், அருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க அடிகள் நம்மை பற்றி நம் வாழ்க்கையை பற்றி அழைப்படுகிறார். என்னடா வாழ்க்கை வாழ்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை கட்டோடே கருத்தோடே எந்த இறைவன் உன்னை படைத்தானோ அவனை நீ நினைக்கவே இல்லை. மற்றோடும் பணியோடும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மாதந்தோறும் இந்த ஜீவகாரணம் பணிக்காக ஒரு சிற்பம் நலம் தந்து உலம் பெற்று வாழ்கின்றோம்